இப்போ நம்ம இணைத்து வரையலாம் பார்க்க போகிறோம் தங்கம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை எங்கே போகுது அப்படின்னா இந்த மரத்துக்கு போகுது. சரியாடாமா? ஓகேப்பா. பறவை எங்கே போகுது? மரத்துக்கு போகுது. அடுத்தது இந்த பறவை எங்கே போகுது? அதுவும் மரத்துக்கு தான் போகுது. அடுத்தது பார்த்தோம்னா பறவைகள் 2 பேர் எங்கடா தங்கம் போகிறாங்க? மரத்துக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹனிபி தேனி எங்கே போகுது? தேனி எங்கடாமா போகுது? தேன் கூட்டுக்கு போகுது. தேனி எங்கே போகுது? தேன் கூட்டுக்கு போகுது. அடுத்தது இந்த நாய் எங்கடாமா போகுது? நாயோட ஹவுஸுக்கு போகுது. நாயோட ஹவுஸ் எங்கே இருக்குது? அந்த இடத்துல இருக்குது. நாயோட வீட்டுக்கு போகுது. அடுத்தது அங்கே ஒரு நத்தை இருக்குது தங்கம். நத்தை எங்கடாமா போகுது? நத்தை முட்டைக்கோசுக்கு போகுது. எங்கே இருக்குது முட்டைக்கோசு? இந்த இடத்துல இருக்குது. கேபேஜ் முட்டைக்கோசுக்கு போகுது. அடுத்தது முயல் எங்கடாமா போகிறாங்க? முயல் என்ன கலரில் இருக்குது? வெள்ளை முயல் எங்கே போகிறாங்க? கேரட்டுக்கு போகிறாங்க. கேரட் எங்கடாமா இருக்குது? அந்த இடத்துல இருக்குது. முயல் எங்கே போகிறாங்க? கேரட்டுக்கு போகிறாங்க. அடுத்தது அங்கே ஒரு பால் இருக்குது. நாய் விளையாடுறதுக்கு பால் இருக்குது. இப்போ நம்ம இதை புக்கில் இணைக்க போகிறோம் சாமி. இப்போ இந்த பறவை எங்கே இருக்குது? இங்கே இருந்து பறவை எங்கே போகுது? மரத்துக்கு போகுது. இந்த பறவை எங்கடா தங்க போகுது? இதுவும் மரத்துக்கு போகுது. இந்த ஹனிபி தேனி எங்கே போகுது? இங்கேருந்து தேன் கூட்டிற்கு போகுது. அடுத்தது இந்த முயல் என்னடா தங்கம் பண்ணுது? முயல் கேரட்டுக்கு போகுது. இந்த நாய் எங்கடா தங்கம் போகுது? நாய் நாயோட வீட்டுக்கு போகுது. நாயோட வீட்டில் நாய்க்கு ஒரு பால் வேற இருக்குது. இந்த நத்தை எங்கடாமா போகுது? நத்தை கேபேஜுக்கு போகுது. முட்டைக்கோசுக்கு போகுது. அவ்வளோதாட்ட தங்கம். இணைத்து வரையலாம். இப்படித்தான் நம்ம இணைத்து வரைகிறோம்.